கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம் என்பதே. தீர்க்கதரிசியான எலிசாவின் ஊழிய நாட்களில் சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஸ்திரீ ஒருவள் எலிசாவை போஜனபானம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். பிறகு எலிசாவுக்காக தன்னுடைய வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு அறை வீட்டையும் கட்டி கொடுத்தாள். இதையெல்லாம் எலிசா ஏற்றுக்கொண்டான். பிறகு அந்த ஸ்திரீயினிடத்தில், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றதற்கு, அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் எல்லாம் உண்டு, நான் வசதியாகவே இருக்கிறேன் என்றாள். ஆனாலும் அவளுக்கு புத்திர சந்தானம் இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள் என்று கேயாசி என்பவன் தெரிவித்தான். அதை கேட்ட எலிசா, அடுத்த வருடத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றான். அதன்படியே அவள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அந்த மகனும் சில வருடங்களில் இறந்து போனான். இதை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஸ்திரீ எலிசாவினிடத்திற்கு போய், நான் தீர்க்கதரிசியான உம்மிடத்தில் எனக்கு ஒரு குமாரன் வேண்டுமென்று நானாகவே கேட்டேனா என்று அழுதாள். எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசினிடத்தில் தன்னுடைய கைத்தடியை கொடுத்து, நீ போய் இறந்து போன அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் என் கைத்தடியை வையும் என்று அனுப்பி வைத்தான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று உறுதியாக இருந்தாள். கேயாசி அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அவன் திரும்பி எலிசாவினிடத்திற்கு எதிர்கொண்டு வந்து, பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை அந்த கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். தேவனுடைய தீர்க்கதரிசியான எலிசா அந்த குமாரனை உயிரோடு எழுப்பினான். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது இடைவிடாமல் ஜெபிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடுகிறோம். தொடர் ஜெபம் இல்லாமல் பாதியிலே நின்று போய்விடுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீயோ தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபித்ததினால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். நாமும் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோமாக. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது தேவனுடைய சித்தமே ஆகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இதுவரையிலும் அற்புதமாய் எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசத்துடன் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியான கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.